ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 27 மே 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். திதி ஏகாதசி காலை 6:22 மணி வரை, பிறகு துவாதசி. நட்சத்திரம் அஸ்தம் காலை 5:56 மணி வரை, பிறகு சித்திரை. யோகம் வியதிபாதம் இரவு 3:24 மணி வரை, அதன்பின் வரியான். கரணம் பத்திரை காலை 6:22 மணி வரை, பிறகு பவம் மாலை 7:07 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல, நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதன்கிழமை அப்படிங்கறதால புத்தியில ஒரு புது தெளிவு பிறக்க போற நாளுங்க. காலையிலிருந்தே மனசுல ஒரு புதுவிதமான உற்சாகம் குடிகொள்ளும். ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு மத்தவங்க கிட்ட ரொம்ப தெளிவா பேசி புரிய வைப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் உங்க பேச்சை கேட்டு ரொம்பவே கவரப்படுவாங்க. அதனால இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்திகரமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான வேலைகளையும் சுலபமா முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு அன்பு கூடும். சாயந்தரமா பிள்ளைங்களோட சேர்ந்து அவங்க ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராகமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலைநயமும் கற்பனை திறனும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா அமையப் போகுதுங்க. மனசுல புதுசா ஐடியாக்கள் தோன்றும். உங்களுடைய தனித்துவமான திறமையால இன்னைக்கு 4 பேர் மத்தியில ஒரு பெரிய பாராட்டையும் அங்கீகாரத்தையும் வாங்குவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். குறிப்பா துணி மற்றும் ஆபரண தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைய பாராட்டி புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கும். சேமிப்பும் உயரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இருந்த சொந்தக்காரங்க இன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு எப்பவும் பக்கபலமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதனான புதன் பகவானோட ஆசி முழுமையா கிடைச்சு தொட்ட காரியமெல்லாம் துலங்க போற நாளுங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா பெரிய நன்மைகள் நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. விற்பனை ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைய பாராட்டி புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப சுமூகமா முடியும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். மனசு நிம்மதியாகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்க போற நாளுங்க. எடுத்த காரியத்தை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பிளான் உங்ககிட்ட இருக்கும். நீண்ட நாளா தள்ளிப்போன ஒரு முக்கியமான வேலை இன்னைக்கு நல்லபடியா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப ஏற்ற நாளா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல உங்க மேல இருந்த சின்ன சின்ன தவறான புரிதல்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல பேர் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு குடும்பத்துல பெரிய ஆதரவு கிடைக்கும். சாயந்தரம் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக பயணமோ அல்லது கோவில் குளத்துக்கோ போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல நல்ல எனர்ஜி கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சமூகத்துல உங்களோட செல்வாக்கும் சொல்வாக்கும் ரொம்பவே அதிகரிக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப வேகமா நடந்து முடியும். உங்களுடைய தைரியமான அணுகுமுறைக்கு இன்னைக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளால ஒரு பெரிய லாபமும் முன்னேற்றமும் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் உங்க ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப விசேஷமான சூழ்நிலை நிலவும். தந்தை வழியிலிருந்து ஒரு எதிர்பாராத சொத்து அல்லது பண உதவி கிடைக்க வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதனான புதன் பகவானோட ஆசி முழுமையா கிடைச்சு தொட்ட காரியமெல்லாம் துலங்க போற நாளுங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா பெரிய நன்மைகள் நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. விற்பனை ரொம்ப விறுவிறுப்பா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கேத்த ஊதிய உயர்வு அல்லது பாராட்டுக்கள் இன்னைக்கு நிச்சயம் கிடைக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். கடன்களை அடைக்க வழிபிறக்கும். குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப அந்யோன்யமான சூழல் நிலவும். வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப நிம்மதியான நிதானமான நாளா அமையப் போகுதுங்க. மனசுல இருந்த பயம் படபடப்பு எல்லாம் காணாம போயிடும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நடக்கத் தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவா யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமாவே வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளா இருக்கும். மனசு லேசா ஆகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா விடிஞ்சிருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. மனசுல இருந்த ஒரு பெரிய கவலை இன்னைக்கு நீங்கி ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட லாபம் ரொம்ப அதிகமா இருக்கும். புதிய கிளைகள் தொடங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால பதவி உயர்வு கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். பிள்ளைகளோட வெற்றி உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்கும். வீட்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான், காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். கூட்டாளிகள் ரொம்ப அனுசரணையா நடந்துக்குவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால பதவி உயர்வு கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான், காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேத்து இருந்த சின்ன சின்ன மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பான வெற்றிகள் தேடி வரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா, அதே சமயம் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு நிச்சயம் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர புதுமையான உத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால பதவி உயர்வு கிடைக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். பழைய கடன் சுமை படிப்படியா குறையும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முனீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான், காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு ஒரு பெரிய நிம்மதியும் ரிலாக்ஸும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இன்னைக்கு அப்படியே இறங்கிடும். இத்தனை நாளா தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுலபா தானா நடக்கத் தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த குடைச்சல்கள் எல்லாம் மறைஞ்சு ரொம்ப நிம்மதியா வேலை பார்ப்பீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமா ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான், காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குறதால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத ஒரு குழப்பம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. யாருகிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்த்துருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும்.
பழைய கடன் சுமை படிப்படியா குறையும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.